வெல்கம் பேக் எல்லாருக்கும். சரி, நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கோடீஸ்வரர் ஆகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எப்படி? இந்த வீடியோக்குள்ள நம்ம கற்றுக்க போகிறோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். எப்படி அந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து காசு சம்பாதிக்கிறது, அதாவது சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, கோடீஸ்வரர் எப்படி ஆகுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கார்பரேட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒருவேளை இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் நான் தரப்போகிறேன். நம்ம இப்போ டாபிக் பார்த்துருப்போம் எஸ்ஐபி இன் ஷேர் மார்க்கெட். இப்போ இந்த எஸ்ஐபினா என்ன? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்க்கறதுக்கு காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி. புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ட்ரேடிங் கான்செப்ட் இந்த சீரீஸில் கண்டிப்பாக கற்றுக்க தான் போகிறோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்டிங் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாக்கில் 5000 ரூபாய் போடுறீங்க. நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணியாச்சு, ஸ்டாக்கில் நல்லா ஸ்டடி பண்ணியாச்சு. நீங்கள் 5000 ரூபாய் போட்டு இது ஏறுறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு இது டபுளே ஆகிடுதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் போட்ட 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகிடுதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? 5000 ரூபான்றது 2 மடங்கு ஆயிடுச்சு, எனக்கு 5000 ரூபாய் லாபம் வந்துடுச்சு. ஆனால் இதுலேருந்து என்ன, நீங்கள் கோடீஸ்வரர் ஆனீங்களா? கோடீஸ்வரத்தை விடுங்க, நீங்கள் லட்சாதிபதி கூட ஆகலை. காசு நம்ம டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணோம், நம்மளை ப்ராஃபிட் தான் பண்ணோம். ஆனால் இதை வச்சு நம்ம ஒரு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்க்கு போக முடியல நம்மளால். இப்போ நம்ம சாதாரண வாழ்க்கையே எடுத்தோன்னா, டெய்லி நம்ம குளிக்கிறோம், டெய்லி நம்ம சாப்பிட்றோம், டெய்லி தூங்குகிறோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்து தாங்க ஆகணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது சுத்தமாக நல்லாவே இருக்காது, வருஷத்துக்கு ஒரு வாட்டினா ரொம்ப இதுவாக இருக்குமேன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இதே உங்களுக்கு சேலரி மாதத்துக்கு 2 வாட்டி வருதுன்னு வைங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரவாயில்லையே, மாதத்துக்கு 2 வாட்டி வருது, ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ மாதம் உங்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு வருது. அந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் 30 நாளுமே நீங்கள் ஃபுல்லாக வேலை செய்வீங்க. அந்த வேலை செஞ்சதுக்கான சம்பளம் உங்களுக்கு மந்த் எண்டில் கிடைக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட்லேருந்து காசு கண்டிப்பாக கிடைக்கும் தான். ஆனால் அதுக்கு நம்ம ரெகுலர் எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக போடணும். ரெகுலர் எஃபர்ட்ஸ் இருந்தால் தான் நமக்கு சீக்கிரமாக கோடீஸ்வரர் ஆக முடியும். இப்போ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இப்போ மார்க்கெட் உதாரணத்துக்கு மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது. இங்கே வாலட்டைலாக இருக்குல்ல, இந்த வாலட்டைலை கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்குறோம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானால். நிறைய பேர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே நடுவுலையே கொஞ்சம் வாங்கிட்டு இது கொஞ்சம் லாபத்துலேயே என்ன பண்ணுவாங்க, விற்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைனா இது வாங்கிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுடுவாங்க. ஸோ தட் இது இங்கே எக்ஸிட் ஆகிடும், அவங்க லாஸ்லேயும் போயிடுவாங்க. ஸோ வாரன் பஃபெட் என்ன பண்ணுறாரு? பை இன் ரேட் ஸோ தட் யூ என்ஜாய் த க்ரீன். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் டவுன் ஆகுது, எப்போல்லாம் மக்கள் பேனிக் ஆகுறாங்களோ, பேனிக் சுச்சுவேஷன்ஸ்னால் ரொம்ப ட்ராப் ஆகுது மார்க்கெட், அந்த டைம் தான் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம். இப்போது நம்ம இங்கே வாங்கிறதோ விற்கிறதோ அந்த வேலையை நம்ம பேசலை. நம்ம ஒன்லி இன்வெஸ்டிங் பற்றி தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, நம்ம பார்க்கலாம் இன்வெஸ்டிங் பண்ணி எப்படி நல்ல கார்பஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் எல்லா மாதமும் 1ஆம் தேதி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5000 ரூபாய் போடுறீங்க. அப்போ இந்த 5000 ரூபாய் போடுறதால நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணால் நீங்கள் க்ரோர்பதி சீக்கிரமாக ஆகலாம். இப்போ இது எப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆக போகிறோம்? இதை புரியறதுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பவுண்டிங்ன்றதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். சரி, காம்பவுண்டிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி முதல் வீடியோவில் நம்ம ரூல் ஆஃப் 72 பேசியிருக்கோம். ரூல் ஆஃப் 72 என்ன சொல்ல வருது? நம்ம எவ்வளோ இயர்ஸில் நம்ம அமௌண்ட்டை டபுள் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுது. இப்போது உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 12%ன்னு வைங்க. அப்போனா இந்த 12% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 100 ரூபாய் போடுறீங்கன்னா இது 200 ரூபாய் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 72 டிவைடட் பை பர்சன்டேஜ், அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பர்சன்டேஜ். இதை நம்ம சீக்கிரமாக, அதாவது குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளோட பிக்கெஸ்ட் எய்ம். சரி, இப்போது காம்பவுண்டிங்கில் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன்.
காம்பவுண்டிங்கில் வந்து நீங்கள் ஒரு 10 லட்சம் போடுறீங்க, ஆனால் 10% ரிட்டர்ன் தான் போடுறோம். சரிங்களா? இது என்ன ஆகுது, கேபிட்டல் வந்து ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் என்ன ஆகும், 10 லட்சம் வந்து உங்கள் கேபிட்டல் இருக்கும், இதோட 10% வந்து 1 லட்ச ரூபா. அப்போ மொத்தம் வந்து 11 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸில் கிடைக்குது. இப்போது கேபிட்டல் ஆஃப்டர் 2 இயர்ஸ், அப்போ 2வது வருஷம் என்ன ஆகும், இந்த 11 லட்சம் தான் உங்களோட கேபிட்டலாக வந்து மாறிடும். அப்போ இந்த 11 லட்சத்தில் 10% வந்து 1.1 லேக்ஸ். ஸோ இந்த மாதிரி இது ஏறிட்டே போகும். இது தாங்க காம்பவுண்டிங். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 10 கோடி வந்து வச்சுருக்காருன்னு வைங்க. இந்த 10 கோடி வந்து 20 கோடி ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 3லேருந்து 6 வருஷம் வந்து ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த 10 கோடி வந்து 20 கோடி வந்து என்ன ஆகும், 40 கோடி ஆகும். 40 வந்து என்ன ஆகும், 80 ஆகும். 80 ஆகிறதுக்கு இப்போ 160 வந்து கோடி ஆகும். இப்போது மொத்தம் இங்கே எவ்வளோ சைக்கிள் இருக்குது, மொத்தம் வந்து ஒரு 4 சைக்கிள் வந்து வந்துடுச்சு. இப்போது மேக்ஸிமம் நம்ம 6 வருஷம்னு கூட எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். 6 × 4, அதாவது 6 வருஷம் இன்ட்டு 4 சைக்கிள்ஸ், மொத்தம் 24 வருஷம் வந்து ஆகுது நீங்கள் வந்து ஒரு நல்ல காப்பஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் நம்ம இதை வந்து கண்டிப்பாக வந்து பீட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இன்ஃப்ளேஷன் ஃபேக்டரும் வந்து இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க இன்ஃப்ளேஷன் பற்றி இதை பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக 10 கோடியோட கண்டிப்பாக இது அதிகமாக தானே இருக்கும். இது வந்து ஒன்றும் குறைஞ்சிடாதுல்ல. இது எப்படி நடக்குதுன்னா, இது கண்டிப்பாக காம்பவுண்டிங்கோட ஹெல்ப் இல்லாமல் இது நடக்காது. ஸோ நம்ம வந்து காம்பவுண்டிங் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இல்லைனா என்ன பண்ணுவோம், நிறைய பேர் வந்து கொஞ்சம் சம்பாதிப்போம், அதை செலவு பண்ணுவோம், சம்பாதிப்போம், செலவு பண்ணுவோம். பட் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வந்து பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு காம்பவுண்டிங்னா என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம எஸ்ஐபியில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐபி ஸ்டாக்கில் தான். ஸோ ஸ்டாக்குன்னு பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இந்தியன் மார்க்கெட்னு ஒன்று இருக்குது, இல்லைனா யூஎஸ் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து நமக்கு ஜென்ரலாக தெரியும். இந்தியன் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. இண்டெக்ஸில் வந்து என்எஸ்சி, பிஎஸ்சி இது 2 தான் மெயின். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். என்எஸ்சியில் வந்து இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை வந்து எடுத்து கிளப் பண்ணி வச்சுருப்பாங்க. பிஎஸ்சியில் வந்து டாப் 30 கம்பெனிஸோட இதை வந்து கிளப் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸில் என்ன இருக்குன்னா, இப்போ நாஸ்டாக் இருக்குது, S&P 500 இருக்குது, டவ் ஜோன்ஸ்னு இந்த இண்டெக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி யூஎஸ் ஸ்டாக்கில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும் டாலரோட விலை வந்து இந்தியன் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும் போது ஏறிட்டே தான் இருக்குது. இப்போயே வந்து கிட்டத்தட்ட 80 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது என்ன ஆகுனா, இப்போ நாளைக்கு 100 ரூபா போகுதுன்னு வைங்க. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஷேரை சுத்தமாக ஏறலைனா கூட இந்த கெயின்ஸ் இருக்குல்ல, இந்த வந்து 20 கெயின் இருக்குல்ல, இந்த கெயின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். இப்போ நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸில் ஈஸியாக எஸ்ஐபி பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆப் கூட இருக்குது, இண்டு மணின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இண்டு மணி ஆப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூஎஸ் ஸ்டாக்ஸில் ஈஸியாக எஸ்ஐபி பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் இல்லைனா கூகுள், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, ஆப்பிள், இதிலலாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எஸ்ஐபி பண்ணலாம். அதுவும் ஒரு ஸ்டாக் தான் வாங்கணும்னு இல்லை, மினிமம் 100 ரூபா இல்லை 200 ரூபா அந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். அது ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போது இண்டெக்ஸ்னால் என்னென்னா, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிறைய பேர் வந்து ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது என்எஸ்சி, அதாவது டாப் 50 கம்பெனிஸ் சொன்னது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூகுளில் பார்க்கணுன்னா அது வந்து நிஃப்டி தாங்க. நான் வந்து இப்போ நிஃப்டியை வந்து ஆன் ஸ்க்ரீன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நிஃப்டி இண்டெக்ஸ். இது வந்து என்எஸ்சி வந்து வச்சுருக்கு. இதோட விலை வந்து தற்போதைய நிலைமையில் 24,000ல் இருக்குது. இந்தமாரி பிஎஸ்சின்னு இருக்கிறது வந்து சென்செக்ஸ் தான், அதாவது இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் இருக்கிறது. இது வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 80,000ல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் எஸ்ஐபி பண்ணி எப்படி கோடீஸ்வரர் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக கூகுளில் நிறைய வந்து எஸ்ஐபி கால்குலேட்டர் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டரில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறோம்.
இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஷேர் பார்த்துட்டோம். அதில் வந்து 5000 ரூபாய் வந்து நம்ம போடுறோம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு 15 வருஷத்துக்கு வந்து போடுறோம். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமம் நம்ம வந்து 12% வச்சுக்கிறோம். இப்போது உங்களுக்கு என்ன ஆகப்போகுதுன்னா 12 அதாவது 12% இன்ட்ரெஸ்ட்டில் 15 வருஷம் கழிச்சு நீங்கள் போட போகிறது வெறும் 9 lakhs தான். ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற வெல்த் கெயின் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோட 1.5x வந்து கிடைக்க போகுது. இப்போது நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ இந்த 15 வருஷத்துக்கு பதிலாக நீங்களே இங்கே பார்க்கலாம். 15 வருஷத்தில் 23 lakhs கிடைக்குது. அது அப்படியே டபுள் ஆகுது இன்னொரு 5 years மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 30 years வரைக்கும் வந்து அதை ரன் பண்ணுறீங்கன்னு வைங்க. பாருங்கள், அடுத்த 10 வருஷத்தில் 3 times ஆகிடுது. அது கிட்டத்தட்ட 1.5 crores கிட்ட ஆகிடுது. இது வந்து எப்படி நடக்குதுன்னா நம்ம காம்பவுண்டிங்கால தான் நடக்குது. இப்போ இந்த 5000 ரூபாய் சொன்னது வந்து நம்ம பேசிக்காக மாதம் ஒரு 30,000 40,000 சம்பாதிக்கிறவங்க வந்து பண்ணலாம். இதே வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் இல்லை வந்து ஒரு 20,000 ரூபாய் இல்லை ஒரு 15,000 ரூபாய்னே எடுத்துக்கோங்க. 15,000 ரூபாய் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கோடீஸ்வரர் ஆயிடலாம். இந்த 15,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு 18 வருஷத்துலேயே வந்து அழகாக க்ரோர்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 15,000 ரூபாய் வந்து 15 இயர்ஸ்க்கு இல்லை 20 இயர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம். 20 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ 15,000 ரூபாய் போடுறீங்க. இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் தான் இங்கே மெயினு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 36 lakhs தான். ஆனால் வெல்த் கெயின் பார்த்தீங்கன்னா 1 crores கிட்ட வந்துடுச்சு. இப்போது நீங்கள் இதை 3 இல்லை 4 ஸ்டாக்ஸில் கூட பிரித்து கூட போட்டுக்கலாம். ஏன் 10-20 ஸ்டாக்ஸில் கூட பிரித்து மந்த்லி எஸ்ஐபி வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து பாஸ்கெட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அந்த பாஸ்கெட்டில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நீங்கள் அழகாக வந்து பண்ணிக்கலாம். இப்போது இது இல்லாமல் உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பாஸ்கெட் ஆர்டர் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த பாஸ்கெட் ஆர்டரில் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்கெட் ஆர்டர்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னா நமக்கு நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அந்த புரோக்கர்ஸ் லைக் ஜெரோதா, ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. இவங்களெல்லாம் போனீங்கன்னா பண்ணலாம். இது ஸ்டாக்கில் மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே நம்ம பண்ணலாம். அது வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ், அதாச்சும் நம்ம சேனல்லே ஒரு பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்மளில் நிறைய பேர் என்ன நினைப்போம், இவ்வளோ காசு வந்து நம்ம போடுவோமா, அதாவது இவ்வளோ நாள் வந்து நம்ம இருப்போமா? இப்போது நம்ம கண்டிப்பாக இருப்போங்க. இதை நினச்சியே நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்டிங் பண்ணுறதே நம்ம வந்து மறந்துடுறோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, சரி எடுத்துன்னு போயிட்டு ஒரு செலவு பண்ணுவோம். ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, சேர்த்து வச்சு 20,000 ரூபாய் ஒரு 4 மாதம் சேர்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh ஆகிடுது. நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, ஆடம்பரம் வாழ்க்கை, அதாவது ஐஃபோன் வாங்கிறது, இல்லை வந்து ராயல் என்ஃபீல்டு மாரி வண்டி வாங்கிறது, இதெல்லாமே வாங்கலாம். எப்படி வாங்கலான்னா, நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஃபண்டு சேர்த்து வச்சுட்டு அந்த ஃபண்டுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து வச்சு அதுலேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நிறைய பெரிய ஆளுங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போது டைரெக்டாக ராயல் என்ஃபீல்டு வாங்குறதுக்கு பதிலாக அதோட கம்பெனி என்னன்னு பார்த்து அதில் மாதம் நீங்கள் எப்படியும் இஎம்ஐயில் தான் நிறைய பேர் வாங்குவீங்க. இப்போ ஒரு 20s இல்லை 30s இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டவுன் பேமெண்ட் ஒரு 10,000 ரூபாய் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 10 வருஷம் இஎம்ஐ கட்டுறாங்க. இந்த 10 வருஷம் இஎம்ஐ நீங்கள் 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக்கே வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த உதாரணமே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து வாங்குறீங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு இஎம்ஐ வந்து நம்ம கட்டணும். இஎம்ஐ கால்குலேட்டரில் நம்ம போகிறோம். அதுக்கு நம்ம மினிமம் ஒரு 10% வச்சுக்கலாம், நிறைய கூட வேண்டாம். இப்போது இதுக்கு வந்து இஎம்ஐ வந்து இப்போது அந்த வண்டி வந்து ஒரு 1.5 லட்சம்னு மினிமம் காஸ்ட்லேயே வச்சுக்கலாம், நிறையெல்லாம் நம்ம வைக்க வேணாம். 1.5 வருஷத்துக்கு 10% வந்து இஎம்ஐன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இதோட லோன் வருஷம் வந்து ஒரு 3 years வச்சுக்கலாம். இதுதான் ஆவரேஜாக பண்ணுறது. இது பார்த்தோன்னா நமக்கு மாதம் எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்குது, 5,000 ரூபாய் கட்டுறது. இது ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ மாதம் நம்ம சேலரியிலேருந்து 5,000 ரூபாய் கட்டணும், 3 வருஷத்துக்கு கட்டணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பேமெண்ட் எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 1.74 கிட்ட வந்துடுச்சு. இதே நம்ம இந்த 5,000 ரூபாயே எஸ்ஐபி போடுறோன்னு வைங்க, சேம் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கணுமா, சரி ஈச்சர் மோட்டார் கம்பெனிலேயே போடுறோன்னு வைங்க,
இதே 3 வருஷத்துக்கு 12% வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 lakhs வருது. அதாவது உங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட டார்கெட்டை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோங்க. இப்போ உங்கள் வீட்லேயே வந்து நிறைய பேரோட பசங்க வந்து காலேஜ் போகிறாங்க, இல்லை வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் அவங்களுக்கு இன்வெஸ்டிங் பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நீங்களே வந்து என்ன பண்ணலாம், இந்த 1 lakh அவங்கக்கிட்டே வந்து 5000 5000 பிரித்து ஒரு 3 வருஷத்துக்கு நீ இதை வந்து சேவிங்ஸ் பண்ணு. 3 வருஷத்துக்குள்ளே உனக்கு இப்போ ஒரு 9th 10th படிக்கிறாங்கன்னா 3 years சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அழகாக இந்த 2 lakhs இல்லை 2.5 lakhs மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் போகலாம். ஏன்னா இப்போ நான் போட்டிருக்கிறது ஒன்லி 12% தான். இன்கேஸ் இது ஒரு 15% இருக்குது, மார்க்கெட் நல்லாவும் இருக்குது, அப்போனா உங்களுக்கு வர அமௌண்ட்டும் ஏறும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் இன்வெஸ்டிங் வந்து பண்ணுவாங்க. லைஃப்பில் எல்லாமே நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபண்டு வந்து நம்ம சேர்த்து வச்சிடணும் முன்னாடியே. ஆனால் நம்ம இஎம்ஐ மட்டும் எடுக்கக்கூடாது. இஎம்ஐ எடுத்தோன்னா என்ன ஆகும், நம்ம மந்த்லி இன்கமில் பாதி காசு இஎம்ஐக்கே போயிடுது. இஎம்ஐ போகிறதால என்ன ஆகும், மந்த்லி இன்கம் சரியாக செலவு பண்ண முடியாது, ஃபேமிலியில் அந்த ப்ரெஷர் வரும், வீட்டில் சண்டை நடக்கும். ஸோ இந்த எல்லாமே வந்து இஎம்ஐ லோன்ஸ் இதிலெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இனிஷியல் கேரியரில் இருக்கிற நிறைய நண்பர்கள் 15,000 சம்பாரிச்சா கூட போதும். அந்த 15,000 மேக்ஸிமம் ஒரு 1,500 10% தான். இந்த 10% மட்டும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் நல்ல காப்பர்ஸ் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் ஒரு குழந்த பிறக்குது சரிங்களா, அந்த மாதிரி இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஸ்டடீஸ்க்கு இல்லை மேரேஜ்க்கு ஃபண்டு சேர்க்கணும். அவங்க பேரில் ஒரு 2,000 போடுங்க, அது போதும். நீங்கள் 20 வருஷம் இந்த 2,000 நீங்கள் தாராளமாக போட்டுன்னுவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு 12% வச்சுக்கலாம். மினிமம் 12% வச்சா கூட அழகாக உங்களுக்கு 13 14 ஒரு 18 lakhs வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணக்கூடிய செலவு தான். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி, அதாச்சும் 2 பேர், இவங்க வந்து மந்த்லி பெட்ரோல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு மினிமம் 2,000 செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட கம்மியாக யாருமே செலவு பண்ணுறது இல்லை. ஸோ இந்த 2,000 வந்து நீங்கள் கொஞ்சம் சேமிப்பு பண்ணிவிட்டு அதையும் ஒரு செலவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டும் வந்து கிடைக்கும், எவ்ரி இயர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த டைமில் 2,000 தானே, 2,000 நம்ம சேர்த்தோன்னா ஃப்யூச்சரில் யார் பெனிஃபிட் ஆக போகிறாங்க, நம்ம தானே ஆக போகிறோம். அந்த டைமில் நீங்கள் தபால்னு ஒரு 18 lakhs சேர்க்கணுன்னா சேர்க்க முடியுமா, முடியாதுல்ல. அதேமாரி ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஃபண்டு சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் 1 yearக்கு போடுங்க, நிறைய வேணாம். அந்தமாரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபியர் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதுக்கு ஃபண்டு சேர்த்து ஒரு ப்ராசஸோடு போகிறீங்க. ஸோ ப்ராசஸ் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்கீங்க சரிங்களா, நீங்கள் வந்து இதே 2,000 தான் போடுறீங்க. இப்போது உங்களோட ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன் அவங்களும் வந்து அந்த 2,000 கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. இந்தமாரி ஒரு 2 இல்லை 3 வந்து ஜென்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இது வந்து ஒரே ஜென்ரேஷனால் பாசிபிள் இல்லை, பட் இதோட இம்பேக்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இப்போ இதை வந்து ஒரு 100 years வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போனா 100 years கழிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இல்லைனா அவங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனை ஈஸியாக க்ரோர் பற்றி, அதாவது கோடீஸ்வரங்க ஈஸியாக ஆக்கலாம். ஆனால் இதை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 2,000 செலவு வாங்குகிறோமா, சரி இந்த 2,000 சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 50 வயசுக்கு அப்புறம் நம்ம இருக்க போகிறோமா, இல்லை 60 வயசுக்கு அப்புறம் நம்ம இருக்க போகிறோமா, நம்ம இப்போ 60 வயசு ஆனால் நம்ம எங்கேயாச்சும் கோயில் போக போகிறோமா, இல்லை வந்து எங்கேயாச்சும் என்ஜாய் பண்ண முடியுமா, இன்றைக்கே செலவு பண்ணிடுறாங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு ஃபேமிலியில் இந்தமாரி யோசிச்சுட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷன் ஈஸியாக வந்து பிக் கார்பஸில் அழகாக செட்டில் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே. இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம வந்து ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்டோம் சரிங்களா. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸ்லேயும் நம்ம வந்து பேசிட்டோம் எஸ்ஐபி பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு. ஸோ இந்தமாரி நீங்கள் ஜஸ்ட்
ஒரு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வந்து இது க்ரியேட் பண்ணுதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு 5000 ரூபாய் போடுறோன்னு வைங்க. 5000 ரூபாய் வந்து இப்போ பண்ண முடியல. பட் நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு நல்ல ஃபேமிலி, ரிச் ஃபேமிலியாக இருக்கீங்க, ஒரு மீடியம் ஃபேமிலின்னு கூட வச்சுக்கலாம். மாதம் ஒரு 40,000 50,000 வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சி போட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கிட்டத்தட்ட ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயந்தான். நீங்கள் இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுக்கு எவ்வளோ கார்பஸ் வந்து சேர்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைய கான்செப்டில் நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி பண்ணி எப்படி நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபாய் வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், என்னோடய அட்வைஸ் என்னென்னா, இந்த 5000 ரூபாவை ஒரே ஸ்டாக்கில் போடாமல் நீங்கள் ஒரு 5 இல்லை 10 ஸ்டாக்கில் போட்டிங்கன்னு வைங்களேன், அப்போது உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் மினிமம் 15 to 20% கேரண்டியாக கிடைச்சிடும். அதுவும் சிஏஜிஆர் லாங் டேர்ம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவிட்க்கு முன்னாடி வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எனக்கு மைனஸில் இருக்குன்னா அது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்டிங்கில் இந்த டைம் ரிஸ்க் மட்டும் தான் இருக்குது. டைம் வந்து நம்ம லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸ்க்கு லெவலே இல்லை. உங்களுக்கு நல்ல ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் சூப்பராக கிடச்சிடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நம்ம இன்வெஸ்டிங் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக கோடீஸ்வரர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐ ஹோப் இன்னைய நம்ம செஷனில் வந்து நல்லாவே கவர் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.